ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல காரசாரமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பிடிக்காத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த ரெசிபியை இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிட்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அட ஆமாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுட சுட மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு ரெசிபியை எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாம் ஃபிஷ்ஷை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃபிஷ்ஷோட நேம் என்னன்னு எனக்கு சரியாக தெரியலை. முள்ளில்லாத மீன் வாங்கிட்டு வர சொன்னதுனால இந்த மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உங்களில் யாருக்காவது இந்த ஃபிஷ்ஷோட நேம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆனது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் அதிகமாக இருந்தால் குழம்பு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 4-5 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதையும் இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 4 to 5 பச்சை மிளகாவை 2ஆக கீறி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போனதும் ஒரு 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி தக்காளி நல்லா மசிஞ்சு வரதுக்காக நம்ம கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மீன் குழம்பு மசாலா கடையில் வைப்பாங்க, அதை வாங்கி ஒரு பேக்கெட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்த புளி தண்ணியை கரைசல் தனியாக எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணியை நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிட்டால் போதும். இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லியை மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதித்து வந்துட்டுருக்கு. போட்ட எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டோம். நம்மளோட சுட சுட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த சூப்பரான மீன் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்குற நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. பாய்.